ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கேமிங் வித் ஏகே ஸ்டாக் பை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் தான். சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம். லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அதனால ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்கூலில் போய்ட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வந்துருச்சு. மொதல் இதை உடைக்கணும். 1 2 3 4 மொத்தம் 4 இருக்குது. லெமன், பொட்டேட்டோ, ஓகே. ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கியா? இப்போதைக்கு நம்மளுக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால் ரெண்டாயிரத்தை போட்டு கொள்ளு. பாவி சண்டாளா. ஓகே, இதை உடச்சிட்டான். கேக்ஸ் எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஸ்டோன் இல்லை, நீ எனக்கு முக்கியமாக எனக்கு விட்டு அதாளி காலி ஏன்டா சாவு. ஆகா, ஃபுல்லாக இடிச்சாயின்னு ஆகிறேன். கைஸ், பார்க்குறீங்களா? லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு வழியில் எவன் மாட்டினாலும் இது மரியாதை தான். நான் படகு ஏதோ ஒரு இடத்துல அடிச்சுட்டு வந்தேன். கடைசியில் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இது பேர் வந்து என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ மறந்து போச்சு. கோல்கிட்ட வந்தாச்சு. நஷ்டம் ஒன்று தான் கொடுப்பீங்களான்னு நம்ம ஃபர்னஸ்னால் என்னன்னு கேட்காதீங்க. ஒன்றும் இல்லை, அது ஒரு அடுப்பு, அவ்வளோதான். யூபி கேக்ஸோடைய போது வந்தேன். ஒரு பிக்கேக்ஸு ஃபுல்லாக வந்தேன். இங்கே பாருங்க, அழகாக ஹெச்பியோட ஒரு பிக்கேக்ஸுக்கு அந்தளவுக்கு 3 மணி தான். இதெல்லாம் கை வலிக்குமா வலிக்காதான்? நீ மனுஷனா முருங்கடா. எங்கே அந்த கிராஃப்டிங் டேபிள் ஓடு. அது மாதிரி ஒரு சின்ன வேலை. 1 2 3 4 போட்டாச்சு. இதெல்லாம் மண்ணில் இருந்தாலே வளரும். இது 4 2 டிவைட் பண்ணால் 4 8 ஆக 1 ஸ்டாக் இருக்குது. இது வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஃபர்னஸ் கட்லேதா? ஆக்கா, ஃபர்னஸே வந்துருச்சு. 8 காமிக்குது. நம்மக்கிட்ட ஒரு வேஸ்ட் ஐட்டம் எது? வுட்டில் கத்தி தான் இருக்குது. இது ஒன்று போட்டு எரிக்கலாம். என்ன நினைக்கிறேன்னா செஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு செஸ்ட்டு
2 வருது. அவ்வளோதான். அங்கே வேறு ஃபுல் எம்டியாக இருக்குது. ஆக்ஸ் கொஞ்சம் விட்டு தான் உடச்சிடும். அவ்வளோ கத்தி ஆக்ஸு குச்சி தேவை, லெதர் தேவை. இது என்ன தேவை? திடீர்னு மியூசிக் படம் நான் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா முடிச்சா? அந்த ஒன்று இது ஒன்று சாப்பிட்டாலே போதும். ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம வந்து பெட்டு செய்ய போகிறோம். ஒயிட் கலர் பெட்டு வந்துச்சு. பெட்டு வந்துச்சுல, இன்னொரு விஷயம் பண்ணுறேன். பார்க்கலாம் சாமி, இந்த சவுண்டு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. என் ஃபேவரட் கலர் இங்கே இருக்குது. அவ்வளோதான். எடுத்து அப்படியே வச்சா டெய்லி டே ப்ளஸ் ஒரு பெட்டு, ப்ளூ கலர் பெட்டை. ஆகா, கரெக்டாக சாயங்காலாவது அதுமாதிரி நம்மளை வச்சாச்சு. இப்போ இதை உட்காந்து இதை நார்மலாக வச்சு கொடுத்தா இப்படி தான் காமிக்கும். இதை உட்காந்து கொடுத்தா வந்துடுச்சு. இங்கே 43 வச்சேன். ஒன்று மட்டும் இவ்வளோ இது இருக்குது. அது ஃபாஸ்ட்டாக குக் பண்ணும். இதில் ஸ்ட்ராங்கான வெப்பன் கேட்பான். எனக்கு தெரிஞ்சு இப்போ இது பெட்டர். சீக்கிரம்டா, தூங்கிட்டான். ஓகே, சாமி கிளிப்பரு பக்கத்தில் எங்கே இருந்துடாதா. அவ்வளோதான். இந்த ஒரு கோல் அப்படியே இருக்கும். இப்போ போய் நம்ம ஃபார்ம் செய்யணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காப்பரை மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த முக்கியமான வேலையை பண்ண போகிறேன். எங்கே அந்த கேவு லேவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆகா, வாங்கினாண்டா. ஓகே, அந்த வேலை முடிச்சு. மற்றடி கிளிப்பொரு ஐயோ முடிச்சானா அவ்வளோதான் முடிச்சு. ஓகாடி ஐயோ சாமி, இவங்கிட்ட இந்த டைம் மட்டும் 5. அதான் நல்லா இருக்கீங்களா? ஓ, கீழே வந்துச்சாவு. பிடிச்சிட்டான்டா, சூப்பர். எப்படியோ சண்டை போட்டு வந்தாச்சு. டாடி இந்த 5 கோல்டு 5 7 5 இது எடுக்கிறதுக்குள்ளே உசுறு போயிட்டு உசுறு இருந்துச்சு. அந்தளவுக்கு சம்பவம் பண்ணுறாங்க. சரி, அடுத்து இதை போட்டு உழுக்க வேண்டியதுதான். ஆகா, 8 இது விதமாக வந்திருக்கு. இது பேர் கோல்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்கும், தங்க கலரில் இருக்கும். இது வந்து ஒரு 10 எடுத்துகிட்டு போவோம். யூஸ் பண்ணால் ஒரு 10 இருக்கணும். ஐஸ் தான் கோல்டு. நல்லா பார்த்துக்குங்க. ஐஸ் பார்த்தீங்களா, கோல்டு நம்ம கையில் இருக்குது. அதை கைக்கு எடுக்கலாம். அது அவ்வளோதான். இங்கே வாங்க, நம்ம தோணுன்றது எவ்வளோ வச்சு ஆயிடுச்சுன்னு.
இதுதான் ரியல் கோல்டு. போட்டான் நல்லா இருக்குல்ல. சரி வாங்க மீதியெல்லாம் போய் எடுப்போம். ஓகே நல்லா இருக்குது. இது எடுத்துப்போம். இது எடுத்துகிட்டு ஃபர்னஸில் 5 வந்துருச்சு. ஓகே அடுத்து இந்த 5 இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோன்னா அதை பூட்டு செய்யலாம், ஹெல்மெட் செய்யலாம். இதுவும் வேணாம். அப்படியே இந்த 5 பொக்கிஷமா உள்ளே போட்டுக்கணும். கோழி இருக்கிறாப்பில் எனக்கு ஒரு சீடை கொடுத்துருவோம். இதை அடித்து கொள்றதா இருக்குது. என்ன பண்ணுறது, அது வேஸ்ட்டாக போகணும்னு எனக்கு தோணுச்சு. வேஸ்ட்டாக போச்சு. நான் இந்த அயன் வந்து இதுக்காக வாங்கினேன். இப்போ எடுத்துகிட்டு பாயிண்ட் பண்ண வந்தேன்னா இது வச்சு வேலை இருக்குது. பக்கெட்டு சரியா பக்கெட்டு. எப்படி உள்ளது இந்த கோல்டு தான் பொக்கிஷமானது. இந்த காப்பர் என்னது இருக்குன்னு எனக்கு தெரியாது. தண்டம் நாலு எழுதி வச்சுக்கேன். கூடாது உள்ள இருக்கா. அப்போ இது மீன் வளர்த்த வேண்டியதுதான். அதான் இது ஒன்றுக்கே அது முடிஞ்சு போயிடும். கரெக்டாக அது முடியுது. அது வந்துடுச்சு. கூடிய சீக்கிரம் அயன் மாதிரி அதுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ ஆர்மர்னால் என்னடான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த கவசம்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி. ஓகே இப்போ நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நேரம் ஓடி போய் தண்ணி எடுக்கிறோம். தண்ணி எடுத்துட்டு நிறையா விதைகளை எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஃபார்ம் செஞ்சு பிரெட் எடுக்கணும். அப்படின்னா வில்லேஜ் கண்டுபிடிச்சா அங்கேயாச்சும் போய் நல்லா சாப்பாடாக கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஒன்று தானா? ஒன்று எடுத்துட்டீங்க. ஆகா அருமைடா. எடுத்துரு 1 2 அதெல்லாம் யாரும் கேட்கலப்பா. இங்கே எத்தனை 1 2 அதே தான். இவடா இல்லையில சவுண்டு மட்டும் வருது. எல்லாம் என் மாபராண்டி. இங்கே இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்று இருக்குது. பண்ணிங்களா மாட்டிக்கிட்டீங்க. ஏன் சவுண்டு லேட்டாக கேட்குது. வீடு போய் தூங்கணுங்களா? வீடா இடத்துக்கு போய் தூங்கணும்.